வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வசித்து வரும் ஏழை எளிய மக்களுக்கு குடும்ப அட்டைகள் பெற்றுத்தரும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் திமுக கழக துணை அமைப்பாளர் மற்றும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி அவர்கள் கடந்த நாட்களில் தங்களிடம் விண்ணப்பித்த பயனாளர்களுக்காக அரசு அதிகாரிகளை தொடர்ச்சியாக சந்தித்து பேசி பரிந்துரை செய்து செயல்பட்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வசித்து வரும் ஏழை எளிய மக்களுக்கு குடும்ப அட்டைகள் பெற்றுத்தரும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் திமுக கழக துணை அமைப்பாளர் மற்றும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி அவர்கள் கடந்த நாட்களில் தங்களிடம் விண்ணப்பித்த பயனாளிகளுக்காக அரசு அதிகாரிகளை தொடர்ச்சியாக சந்தித்து பேசி பரிந்துரை செய்து செயல்பட்டார். அதன் விளைவாக சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற குடும்ப அட்டைகள் இதுவரை 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான வழங்கும் நிகழ்ச்சி குடும்ப அட்டைகளை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி அவர்கள் சிவப்பு அட்டை பெற்ற மக்கள் உடனடியாக அரசு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இத்துடன் குடும்ப அட்டைகள் பெற்ற மக்களுக்கு தங்கள் வாழ்வாதாரத்துக்கு உறுதுணையாக அமையும் இந்த நடவடிக்கைக்கு நன்றி தெரிவித்தனர். சமூக நலத்திற்காக மக்களுடன் நீடித்த உறவோடு செயலில் ஈடுபடும் அனிபால் கென்னடி எம்எல்ஏவின் சேவை பெருமையாக பேசப்படுகிறது. நிகழ்ச்சியில் அவை தலைவர் ஹரிகிருஷ்ணன், துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர் செல்வம், இருதயராஜ், ராகேஷ், கழக சகோதரர்கள் கிருஷ்ணா, ரகுமான் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியிடம் புகார் அளித்து நீதி கிடைக்கவில்லை, மிரட்டல்தான் கிடைத்தது என விசாரணைக்கு சென்று வந்த புகார்தாரர் வெளியிட்ட வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டு சமூக ஆர்வலரும் மக்கள் நல சங்கத்தின் தலைவருமான குமார் கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி புதுச்சேரி போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியிடம் புகார் அளித்தார். அந்த புகாரில் காலாப்பட்டு சாசன் கம்பெனி கழிவுநீர் குழாயால் மீனவர்களின் வலை பாதித்தது குறிப்பிடத்தக்கது. 2022இல் தேசிய மனித உரிமை ஆணையத்திலும் 2023இல் தேசிய பசுமை தீர்ப்பாயத்திலும் வழக்கு தொடர்ந்து குழாய்களை வெளியே எடுக்க 2 உத்தரவுகளை பெற்று அந்த உத்தரவின்படி எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மறுபுறம் 2012இல் சங்கம் சார்பில் நடத்திய படகு விளையாட்டு போட்டியை ஊரில் நடத்தக்கூடாது என கட்ட பஞ்சாயத்தார் சிலர் தடுத்து பிரச்சனை செய்த நீதிமன்ற விசாரணையில் இருந்து குற்ற வழக்கை வேலு தலைமையிலான மீனவ கிராம பஞ்சாயத்தார் வாபஸ் பெற சொல்லி மிரட்டினர். இதன் காரணமாக என் மீது காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்து அந்த புகாருக்காக ரூபாய் 35,000 செலவிட்டதாக கிராம பஞ்சாயத்தார் நோட்டீஸ் அடித்து வெளியிட்டனர். நோட்டீஸ் ஆதாரத்துடன் காலாப்பட்டு காவல் நிலையத்திலும் லஞ்ச ஒழிப்புத்துறையிலும் நான் புகார் அளித்துள்ளேன். எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் புகார் அளித்த காரணத்தால் என் மீது காலாப்பட்டு காவல் நிலையத்தில் பொய் வழக்கு பதிவாகி கட்ட பஞ்சாயத்து நபர்களால் தாக்கப்படுகின்றேன் எனவும் என்னை விசாரணை செய்யாமல் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் கம்பெனி கான்ட்ராக்டர் மற்றும் ஊழியர்களை சாட்சியாகவும் புகார்தாரர்களை வைத்து 4 பொய் வழக்குகள் 3 மாதத்தில் தொடர்ச்சியாக பதிவு செய்துள்ளனர் எனவும் கடந்த 14/10/2025 அன்று சம்மதமில்லாத ஒரு பழைய வீடியோவை வைத்து ஒரு வழக்கு பதிவு செய்து காலாப்பட்டு போலீசார் என்னை விசாரணை செய்ய வேண்டும் என காவல் நிலையம் அழைத்து சென்று ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார். இந்த பொய் வழக்கால் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பாதிக்கப்பட்டுள்ளேன். இந்த பொய் வழக்கை பதிவு செய்த காலாப்பட்டு காவல் நிலைய SGSI திரு
நாகராஜன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து என் மீது பதிவு செய்த அந்த பொய் வழக்கை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் என புகார் அளித்திருந்தார். இந்த புகாரை ஆணையம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு குமாருக்கு சம்மன் அனுப்பி வழக்கு எண் 7/2025 டிசம்பர் 30 விசாரணை செய்தது. ஆணையத்தின் விசாரணைக்கு சென்று வெளியே வந்த குமார் ஆணையம் நடுநிலையாக இல்லாமல் போலீசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டிலேயே விசாரணை செய்கிறது. போலீசுக்கு எதிராக புகார் அளிப்பவர்களுக்கு இங்கு நீதி கிடைக்காது, மிரட்டல்தான் கிடைக்கும் என வீடியோ வெளியிட்டது சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. புதுச்சேரியில் சமூக சேவகர் ஜோசப் 2026ஆம் ஆண்டிற்கான காலண்டரை முத்தியால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமாரிடம் வழங்கி வாழ்த்து பெற்றார். புதுச்சேரியில் பல்வேறு சமூக சேவைகளை செய்து வரும் ஜோசப் முத்தியால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமாரிடம் நேரில் நாட்காட்டியினை வழங்கி 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து சமூக பணியில் தொடர்ந்து ஈடுபடுமாறு ஊக்கப்படுத்தினார். கடந்த 2 வாரங்களில் சமூக சேவகர் ஜோசப் முதலமைச்சர் ரங்கசாமி, நமது மக்கள் கழக கட்சி நிறுவனர் நேரு எம்எல்ஏ ஆகியோருக்கு காலண்டர் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநிலத்தில் இன்று நள்ளிரவு புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெற உள்ள நிலையில் கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் இறங்காத வண்ணம் கடற்கரை ஓரம் முழுவதும் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் புத்தாண்டு கொண்டாட்டம் களைகட்ட தொடங்கியுள்ளது. இன்று நள்ளிரவு கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு நடைபெறும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக தமிழகம், பெங்களூரு, சென்னை, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் படையெடுத்து வருகின்றனர். இதன் காரணமாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் காலை முதல் கடற்கரை சாலையில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவு குவிந்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடலில் சுற்றுலா பயணிகள் இறங்காத வண்ணம் போலீசார் தடுப்பு கட்டைகளை அமைத்துள்ளனர். அதை மீறி கடலில் இறங்கும் சுற்றுலா பயணிகளையும் பொதுமக்களையும் அங்கு பாதுகாப்பு பணியில் உள்ள போலீசார் வெளியேற்றி வருகின்றனர். தொடர்ந்து கடற்கரை சாலை முழுவதும் புதுச்சேரி போலீசார் மற்றும் NCC, NSS மாணவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து கண்காணித்தும் வருகின்றனர். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு வரும் மக்களுக்கு உதவ தற்காலிக ஒரு வழி பாதை அறிவிக்க வேண்டும். காவல்துறைக்கு LJK கட்சி தலைவர் கோரிக்கை. புதுச்சேரியில் புத்தாண்டை கொண்டாட வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி அவதிப்படாமல் இருக்க முக்கிய சாலைகள் மற்றும் வீதிகளை தற்காலிக ஒரு வழி பாதைகளாக மாற்ற வேண்டும் என லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் காவல்துறை இயக்குநரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி காவல்துறையிடம் அவர் அளித்த மனுவில், புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்கனவே பெரும் பிரச்சனையாக உள்ள நிலையில் விழா காலங்களில் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரிப்பதால் சாலைகள் முழுவதும் வாகன நெரிசலில் சிக்கி தவிக்கும் சூழல் உருவாகி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். 2026ஆம் புத்தாண்டை வரவேற்கும் உலகம் முழுவதிலிருந்து புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை தர தொடங்கியுள்ள நிலையில் இன்னும் அதிகமாக மக்கள் வர வாய்ப்புள்ளதால் முக்கிய சாலைகளை தற்காலிகமாக ஒன்வே பாதைகளாக மாற்றுவது மிகவும் அவசியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் புதுச்சேரி காவல்துறை தலைவரை நேரில் சந்தித்து மனு அளிக்கப்பட்டதாகவும், புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாக்களை முன்னிட்டு முக்கிய சாலைகள் மற்றும் வீதிகளில் ஒரு வழி பாதைகள் அறிவிக்க வேண்டும். மேலும் செயல்படாமல் உள்ள போக்குவரத்து சிக்னல்களை உடனடியாக இயக்கி மக்கள் பாதுகாப்புடன் பயணிக்க தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மனுவை பெற்றுக்கொண்ட காவல்துறை அதிகாரி இந்த கோரிக்கைகள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்துள்ளதாக லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி ராஜ்பவன்
தொகுதியில் 2026ஆம் ஆண்டிற்கான கேலண்டர், சர்க்கரை, அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் வீடு வீடாக சென்று வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் 2026ஆம் ஆண்டிற்கான கேலண்டர் மற்றும் அரிசி, சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சின்னையாபுரம் பகுதியில் நடைபெற்றது. அங்கு வீடு வீடாக சென்று நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தலைமை தாங்கி வீடு வீடாக சென்று 2026ஆம் ஆண்டிற்கான தினசரி கேலண்டர், அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவு மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சிகள் சப்தகிரி குழும நிர்வாக இணை இயக்குனர் விஜய் ஆனந்த், பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் மற்றும் ராஜ்பவன் தொகுதி சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போற்றியும் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் சிறப்பான முறையில் வரவேற்பளித்தனர். இந்தூரில் நடைபெற உள்ள முதலாம் தேசிய அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி புதுச்சேரி அசோக் கராத்தே சங்கம் சார்பில் மாணவர்கள் உற்சாக பயணம். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் உள்ள டேலி கல்லூரியில் வரும் ஜனவரி 2ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை ஃபர்ஸ்ட் கராத்தே இந்தியா நேஷனல் கராத்தே சாம்பியன்ஷிப் 2025-26 தேசிய அளவிலான கராத்தே போட்டிகள் நடைபெற உள்ளன. இந்த போட்டியில் புதுச்சேரி மாநிலத்தின் சார்பில் பங்கேற்பதற்காக அசோக் கராத்தே அசோசியேஷன் சார்ந்த சுமார் 20க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் இன்று புதுச்சேரி ரயில் நிலையத்திலிருந்து உற்சாகமாக புறப்பட்டனர். சிறப்பு விருந்தினர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். இந்து காசி எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் புறப்பட்ட மாணவர்களை வழிநடத்தி வாழ்த்தி அனுப்பும் நிகழ்ச்சி புதுச்சேரி ரயில்வே நிலையத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து தலைமை காவல் ஆய்வாளர் திரு கோகுல கிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அசோக் கராத்தே சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். அசோக் தலைவர், அசோக் கராத்தே சங்கம் துணைத் தலைவர் அருள், சீதா ஃபவுண்டேஷன் தலைவர் லெனின், பொது செயலாளர் மனோபாலன், பொது செயலாளர் நந்தினி, அசோக் கராத்தே சங்க உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வழி அனுப்பி வைத்தனர். வது நேஷனல் கைப்பந்து போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர் வீராங்கனைகளுக்கு எதிர்க்கட்சி தலைவர் சிவா பொன்னாடை அணிவித்து வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்து பாராட்டினார். புதுவை மாநில கைப்பந்து சங்கத்தின் சார்பாக விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு 72வது சீனியர் நேஷனல் கைப்பந்து போட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி பகுதியில் நடைபெற்றது. இப்போட்டியில் கலந்து கொள்வதற்காக ஒதியம்பட்டு காந்தி விளையாட்டு திடலில் கடந்த 1 மாதமாக வீரர் வீராங்கனைகள் பயிற்சியில் கலந்து கொண்டனர். இதில் ஆண்கள் அணியில் 14 பேரும், பெண்கள் அணியில் 14 பேரும் கலந்து கொண்டு விளையாட உள்ளனர். இறுதி நாளாக நேற்று நடைபெற்ற பயிற்சியில் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு பொன்னாடை அணிவித்து வெற்றி பெற்று புதுவைக்கு பெருமை தேடி தரும்படி வாழ்த்து தெரிவித்தார். இதில் புதுவை மாநில கைப்பந்து சங்க நிர்வாகிகள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் ஜி.என். பாளையம்பேட்டில் ரூபாய் 22 லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி GN பாளையம்பேட்டில் விடுபட்ட பகுதிக்கு சிமெண்ட் சாலை மற்றும் பக்க வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் ரூபாய் 21,58,493 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான இரா சிவா அவர்கள் கலந்து கொண்டு பக்க வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் ஊர் முக்கியஸ்தர்கள் தெய்வநாயகம், தங்க கதிர்வேல், வீரக்கண்ணு, ராமஜெயம், சந்தோஷ், புவனேஷ், ஆனந்து, காட்டாண்டி, அருண், சந்தோஷ் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், துணை அமைப்பாளர்கள் சரவணன், ராமதாஸ், கோபி, காளி, துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், அக்பர், கிளைக்கழக நிர்வாகி மிலிட்ரி முருகன், முத்து, சேகர், ரவி, சத்யராஜ், சாராபுத்தீன், மனோகர், பூபாலன், தட்சிணாமூர்த்தி, கோதண்டம், சந்தோஷ், ராமு, கண்ணன், முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை உடற்கல்வி பிரிவு சார்பில் மாநில அளவில் பள்ளிகளுக்கு இடையேயான தடகள போட்டி பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை உடற்கல்வி பிரிவு சார்பில் மாநில அளவில் பள்ளிகளுக்கு இடையேயான தடகள போட்டி 2025-26 தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் 2 நாட்கள் நடைபெற்றது. அதன் பரிசளிப்பு விழா நேற்று மாலை விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. போட்டியின் ஒருங்கிணைப்பு மற்றும் மேலாண்மை பணி முனைவர் ரவிக்குமார் அனைவரையும் வரவேற்றார். மேல்நிலை கல்வி இணை இயக்குனர் சிவகாமி தலைமை தாங்கினார். புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை வாழ்த்தி சிறப்புரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து தடகள போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசு, சான்றிதழ் மற்றும் மெடல்கள் வழங்கினார். உடற்கல்வி விரிவுரையாளர், உடற்கல்வி ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 2 நாட்கள் நடைபெற்ற போட்டிகளில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் இருந்து மொத்தம் 640 மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி கூனிச்சம்பட்டில் நடைபெற்ற இருசக்கர வாகன விபத்தை பொய் புகார் மூலம் கொலை வழக்காக மாற்றியுள்ளதாக குற்றம் சாட்டி வழக்கை திரும்ப பெற வலியுறுத்தி வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கூனிச்சம்பட்டு கிராமத்தை சேர்ந்த விநாயகம் என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அப்பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது எதிரே வந்த இருசக்கர வாகனம் மோதியதால் படுகாயமடைந்து ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனிடையே இந்த விபத்து தொடர்பாக 4 வாலிபர்கள் மீது போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் கூனிச்சம்பட்டு இருசக்கர வாகன விபத்தை பொய் புகார் மூலம் கொலை வழக்காக மாற்றப்பட்டுள்ளதாக குற்றம் சாடி ஜாதி கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல்படும் காவல் ஆய்வாளர் சண்முகம் மற்றும் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் ஆகிய இருவரையும் பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் 4 இளைஞர் மீது போடப்பட்டுள்ள SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் கொலை வழக்கை திரும்ப பெறக்கோரி புதுச்சேரி வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வன்னியர் சங்க புதுச்சேரி மாநில தலைவர் மதியழகன் தலைமையிலும் பாமக புதுச்சேரி மாநில அமைப்பாளர் வடிவேலு முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு காவல்துறை அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்ய கோரியும் கொலை வழக்கை திரும்ப பெற கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மணவெளி தொகுதி தலைவர் குமரேசன் ஏற்பாட்டில் அப்பா பைத்தியசாமி கோவிலில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் 2026ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது. பொதுமக்களுக்கும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதி தலைவர் குமரேசன் ஏற்பாட்டில் 2026ஆம் ஆண்டிற்கான தினசரி நாட்காட்டி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது.
அதனை முன்னிட்டு புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் கோரிமேடு பகுதியில் உள்ள அப்பா பைத்தியசாமி கோவிலில் 2026ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டி இணை வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களுக்கு நாட்காட்டி மற்றும் நாட்டு சர்க்கரை, கோதுமை மாவு உள்ளிட்ட தொகுப்பினை பொதுமக்களுக்கு வழங்கி துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர் பகுதியில் 2026ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டி இணை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர்பேட் கிராமத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் மாத நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக பொறையூர்பேட் மற்றும் தொண்டமானத்தம்பேட், பிள்ளையார்குப்பம்பேட் பகுதிகளில் உள்ள ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் சுவாமி தரிசனம் செய்து பொறையூர்பேட், தொண்டமானத்தம்பேட், பிள்ளையார்குப்பம் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளுக்கு மாத நாட்காட்டி இணை வழங்கினார். தொடர்ந்து கரசூர் கிராமத்தில் முழுவதும் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் வீடு வீடாக சென்று 2026ஆம் ஆண்டிற்கான மாத நாட்காட்டி மற்றும் சர்க்கரை இணை புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். உயரப்பர அறக்கட்டளை தன்னார்வ தொண்டு நிறுவனம் துவக்க விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. உயரப்பர அறக்கட்டளை தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் துவக்க விழா தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. SC/ST காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெயபால் தலைமை தாங்கினார். காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் குமரன் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மேலும் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பல்வேறு சமூக அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். புதுவையில் இசை கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் நல சங்கத்தின் சார்பில் பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் மாபெரும் இசை நிகழ்ச்சி பாண்டி மெரினா கடற்கரையில் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் தலைவர் முரளிதரன் கூறும்போது, புதுவையின் இசை கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் நல சங்கத்தின் தொடக்க விழா மற்றும் மாபெரும் இசை நிகழ்ச்சி புதுச்சேரி பாண்டி மெரினா கடற்கரையில் நாளை நடைபெறுகிறது. மாலை 5 மணிக்கு நடைபெறும் இசை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சங்கத்தின் பெயர் பலகை திறந்து வைக்கிறார். தொடர்ந்து நடைபெறும் மாபெரும் இசை நிகழ்ச்சியில் விஜய் டிவி புகழ், ஜீ தமிழ் புகழ், திரைப்பட பின்னணி பாடகர்கள், புதுவை இசை கலைஞர்கள் கலந்து கொள்கின்றனர் என்று தெரிவித்தார். சங்கத்தின் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். அகில பாரத சத்திரிய மகாசபா மாநில செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அகில பாரத சத்திரிய மகாசபா மாநில செயற்குழு கூட்டம் கிருஷ்ணா நகரில் நடைபெற்றது. மாநில தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் வாரிய தலைவர் மதி வெங்கடேசன் முன்னிலை வகித்தார். அமைப்பு செயலாளர் ஜெகன் வரவேற்புரையாற்றினார். நாற்காட்டியை முன்னாள் MLA சோமசுந்தரம் வெளியிட காரை மாவட்ட செயலாளர் புருஷோத்தமன் பெற்றுக்கொண்டார். நன்றி உரையை ஐயப்பன் வழங்கினார். கூட்டத்தில் துணைத் தலைவர் முரளி, துணை செயலாளர் வெங்கட்ராமன், தொழிற்சங்க தலைவர் ஆதி நாராயணன், மாணவர் அணி தலைவர் சவுந்தர், ஊடக பிரிவு அணி தலைவர் ஜெயராஜ், கொள்கை பரப்பு அணி முத்துக்குமரன், விவசாய அணி ராஜேந்திரன், விவசாய அணி சக்திவேல் ராஜா, குமரேசன், வேல்முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கூட்டத்தில்
பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு கல்வியை இலவசமாக அரசே ஏற்க வேண்டும். மத்திய அரசு முன் வராத நிலையில் சாதி வாரி கணக்கெடுப்பை மாநில அரசே நடத்த வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. பிற்படுத்தப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி வழிகாட்டல் நெறிமுறையை மையம் உருவாக்க வழிவகை செய்வோம். எதிர்வரும் தேர்தலில் யாருக்கு நமது ஆதரவு என தீர்மானிக்கும் பொறுப்பை தேசிய தலைமையிடம் ஒப்படைப்பது என்பது தீர்மானிக்கப்பட்டது. இயக்கத்தின் எதிர்கால வளர்ச்சி குறித்து ஆலோசிக்கப்பட்டது. திருபுவனை சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் தினசரி நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருபுவனை சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் 2026ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக மதகடிப்பட்டு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அப்பகுதியை சேர்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் வீடு வீடாக சென்று 2026ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டியினை வழங்கி கடந்த 5 ஆண்டுகளில் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவின் செயல்படுத்தப்பட்டு வரும் நலத்திட்டங்கள் குறித்து துண்டு பிரசுரங்கள் கொடுத்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் திருபுவனை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சி அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருபுவனை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ தென்கலை வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். திருபுவனை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள பழமை வாய்ந்த தோத்தாத்ரிநாதர் என்றழைக்கும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. வைகுந்த ஏகாதசி உற்சவம் கடந்த 1ஆம் தேதி பகல் 10 திருவிழா தொடங்கி முக்கிய நிகழ்வான பகல் 10 திருவிழாவின் 10ஆம் நாள் அதிகாலை வைகுண்ட ஏகாதசியொட்டி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இவ்விழாவில் புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன், திருபுவனை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா, வன்னியர் பேரியக்க தலைவர் செந்தில் கவுண்டர் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர் ஆனந்த ரெட்டியார் மற்றும் ஆலய அறங்காவலர் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் தொழில்நுட்ப நிறுவனம் மற்றும் IEEE மெட்ராஸ் பிரிவு மாணவர் செயல்பாட்டு குழு இணைந்து பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி மணக்குள விநாயகர் தொழில்நுட்ப நிறுவனம் மற்றும் IEEE மெட்ராஸ் பிரிவு மாணவர்கள் செயல்பாட்டு குழு இணைந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மாணவர் திறன் மேம்பாட்டு திட்ட பயிற்சி முகாம் நடைபெற்றது. இன்று கற்றுக்கொள்ளுங்கள் நாளை தலைமை தாங்கும் கருப்பொருளில் இந்த முகாம் இன்று டிசம்பர் 30, 2025 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் கல்லூரி கருத்தரங்கு கூடத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக டாக்டர் ஆர் கோவிந்தராஜ், ஊக்கமூட்டும் பேச்சாளர் மற்றும் நிறுவனம் RGR அகாடமி திரு RBU ஷியாம்குமார், மூத்த ஆலோசகர் கார்னர் ஸ்டோன் ஆகியோர் வந்திருந்த அரசு மற்றும் தனியார் பள்ளி 12ஆம் வகுப்பு மாணவர்களுடன் கலந்துரையாடி மாணவர்களின் எதிர்கால கனவு திட்டங்கள், அதை செயல்படுத்தும் முறை குறித்து விரிவாக பேசினர். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கும் சான்றிதழ் மற்றும் பரிசு வழங்கப்பட்டது. முன்னதாக டாக்டர் டி மலர்கண்ணன், கல்லூரி முதல்வர் MIT வரவேற்புரை வழங்கினார். டாக்டர் ஆர் வள்ளி, டீன் R&D IEEE ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் வி நாகராஜன், IEEE மாநாட்டுக்குழு தலைவர் திரு சுதாகர், IEEE SAC துணைத் தலைவர் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிறைவில் டாக்டர் M ஜெயக்குமார், டீன் வேலைவாய்ப்பு MID நன்றி உரை ஆற்றினார்.
Can you all give a big round of applause for both the motivational speakers? I'd like to have more sessions from you if you. மலரும் புத்தாண்டில் மக்கள் வாழ்க்கை வளமாகட்டும், துன்பங்களை விலக்கி இன்பங்கள் பெருகட்டும், மக்களின் கனவுகள் நனவாகி வெற்றிகள் காற்றோட்டும் வெள்ளமாக பெருகி ஓடட்டும். இந்த 2026 புத்தாண்டு மக்களின் ஆசைகள் அரியணை ஏறட்டும். தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி மலரட்டும். அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மனமார தெரிவித்துக் கொள்கின்றேன். புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். 2026ஆம் ஆண்டு புதுச்சேரி மாநில மக்களுக்கு அமைதி, வளம், வாழ்க்கை தர உயர்வு முதலான சிறப்புகள் கொண்டு வந்து சேர்க்கும் ஆண்டாக மலரட்டும். 2025ஆம் ஆண்டு மக்கள் சேவைக்காக JCM மக்கள் மன்றங்களை தொடங்கினோம். மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து போராட்டங்கள் நடத்தினேன். அரசின் கவனத்திற்கு கோரிக்கைகளை கொண்டு சென்றோம். 2026 தேர்தல் களத்தை சந்திக்க லட்சிய ஜனநாயக கட்சியை உருவாக்கி புதுச்சேரி மக்களின் அமோக ஆதரவையும் பெற்று வருகின்றோம். லட்சிய ஜனநாயக கட்சிக்கு இது புத்தாண்டுதான். புதுச்சேரி மாநில பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், மீனவர்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்களை முன்னிறுத்தி புதிய அரசை இந்த புத்தாண்டில் அமைப்போம். ஊழலற்ற வெளிப்படையான ஆட்சி, நிர்வாகம், சட்ட ஒழுங்கு சிறந்து விளங்கும் பாதுகாப்பான மாநிலத்தை உருவாக்க மக்களுடன் சேர்ந்து உறுதியளிக்கின்றேன். கல்வி, மருத்துவம் முதலான அனைத்து துறைகளிலும் நம்பர் 1 மாநிலம் புதுச்சேரி என்ற நிலையை உருவாக்குவதே லட்சிய ஜனநாயக கட்சியின் குறிக்கோள். 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக பின்தங்கி இருக்கும் புதுச்சேரியை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கான காலம் கனிந்துள்ளது. உயர தொடர்வோம், சிகரம் அடைவோம். வானம் என்பது வல்லூர்களுக்கு மட்டுமில்லை, வானம்பாடிகளுக்கும் தான். அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.